நம்ம சிஎன்ஜி போட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம். ஃப்ரண்ட் சைடில் எப்படி எப்படி ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கோம், வண்டியோடைய எப்படி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். அதே போல் பேக்குனுடைய நம்மளுக்கு பூட் பேஸும் ஷிஃப்டிங் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், பேக்லேயும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டடாக ப்ராப்பராக நம்ம உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் டேங்க் இருந்ததில்ல, அது தெரியாமல் நம்ம இதுக்கு சப்ளேட்டாக கவர் போட்டு லாக் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பூட் பேஸும் அப்படியே வந்து பாருங்கள், நார்மலாக வெஹிக்கிள் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போல் தான் இருக்கும். என்னன்னாக்கா நம்ம சிலிண்டர் வச்சதுக்கான அந்த பேசஸ் மட்டும் நம்மளுக்கு இப்போ ஜஸ்ட் கட்டாக இருக்குமே கண்டி நம்மளுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக லக்கேஜ் வச்சுக்கலாம். நார்மலாக என்ன திங்ஸ் சொன்னாலும் இதில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணிட்டோம். சிஎன்ஜியை வந்து ஃபில் பண்ணி சிஎன்ஜி எப்படி ஷிஃப்டிங் ஆகும், சிஎன்ஜி எப்படி லைட் எரியும் அப்படின்ற இதுவும் உங்களுக்கு வந்து டெமோ பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்னன்னாக்கா பெட்ரோல்லே ஓடி இந்த வண்டி, இப்போ பெட்ரோலும் சிஎன்ஜியும் நம்ம என்னென்னா சீக்வென்ஷியல் கனெக்ட் பண்ண போகிறோம், ஒன்னோடு ஒன்று லிங்க் பண்ணி அதை எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமை வந்து நம்ம இப்போ சிஸ்டம் மூலம்